இன்னைக்கு பெரியாரிஸ்டுகளையும் எங்களையும், அதாவது இஸ்லாமியர்களையும் மோத விட பாக்குறாரு அவரு. இது அயோக்கியத்தனம், பிஜேபி அஜெண்டா அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? திராவிட கழகம் சொல்லல, கம்யூனிஸ்டுகள் சொல்லல, தலித் அமைப்புகள், திமுகவோ மதிமுகவோ எந்த திராவிட கட்சியும் சொல்லல. ஆல்ரெடி திமுக விமர்சிக்குது. அதிமுக இருக்கக்கூடிய செல்லூர் ராஜு, ராஜேந்திர பாலாஜி எல்லாருமே சீமான விமர்சிக்கிறாங்க. பெரியாரை பத்தி பேச உனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு கடுமையா பேசுறாங்க. எல்லாரும் விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. விமர்சிக்காத ஆட்களே கிடையாது. இப்ப பிஜே வந்திருக்கிறார். நீங்க யோசித்து பாருங்க. பிஜே கடவுள் இல்லை என்று சொன்ன பெரியாருக்கு ஆதரவா வர வேண்டிய தேவை என்ன இருக்கு? அவர் என்ன இப்ப நாத்திகரா மாறிட்டாரா? கிடையாது. இப்பயும் அவர் இறை கொள்கையில் தெளிவாக இருக்கிறார். மறுமை இருக்கிறது, மறுமை வாழ்வுக்கான ஒரு தூய்மையான வாழ்க்கை, அல்லாவுக்காக நம்ம வாழணுங்கிற அந்த பயான் சொல்லுகின்ற அந்த இஸ்லாமிய மார்க்க சொற்பொழிவு சொல்லுகின்ற இடத்தில் தான் இன்னமும் இருக்கிறார். அவருடைய கொள்கையிலிருந்து ஒரு எல்லளவும் மாறல. ஆனால் அவர் திராவிட சித்தாந்தத்தை ஆதரித்து, பெரியாரை ஆதரித்து, பெரியார் கடவுள் இல்லைன்னு சொன்னாரு. அதற்காக பெரியாருடைய பங்களிப்பு, பெண் விடுதலை, இஸ்லாமியர்களுக்காக குரல் கொடுத்தது, இஸ்லாத்தை பத்தி அவர் எவ்வளவு பெருமையா பேசியிருக்காரு. ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக, வகுப்பு வாரி உரிமைக்காக அவருடைய போராட்டம் என்ன? இதையெல்லாம் மறந்துட்டு பெரியாரை பத்தி இந்த சைமன் பிஜேபி அஜெண்டால பேசிக்கிட்டு இருக்கிறான். நீங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. போய் பெரியாரிஸ்டுகள் பதிலடி கொடுக்க வேணாமா அப்படின்னு பேசியிருக்காரு. நான் சொல்வது உண்மை. அந்த வீடியோ கிளிப்பிங் வேணா அப்பப்போ போட்டு விடுறேன்.